100 கோடி கைப்பற்றப்பட்ட நீதிபதி யஷ்வந்த் வர்மா விவகாரத்தில் திருப்பம். ட்விஸ்ட் அடித்த மகள் குப்தா வர்மா. சுப்ரீம் கோர்ட்டுக்கு பறந்த வாக்குமூல வீடியோ. திடுக்கிடும் ஆதாரங்களை வெளியிட்டதால் கடும் அதிர்ச்சியில் உச்சநீதிமன்றம். வணக்கம் நண்பர்களே. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் மூட்டை மூட்டையாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்பட்ட விவகாரம் ஒட்டுமொத்த நீதித்துறையே ஆட்டம் கார வைத்திருக்கிறது. இதையடுத்து அவரை பதவி ராஜினாமா செய்ய உச்சநீதிமன்ற நீதிபதி அறிவுறுத்திய போது அதை அவர் ஏற்கவில்லை. இதன் காரணமாக குளிர்கால கூட்டத்தொடர் கூடியதும் மக்களவையில் வாக்கெடுப்பு நடத்தி நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய பிரதமர் மோடி திட்டமிட்டிருப்பதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த நேரத்தில் இந்த வழக்கை முக்கிய சாட்சியாக கருதப்படும் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் மகள் குப்தா வர்மா தற்போது கொடுத்துள்ள ஒரு வாக்குமூலம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பியுள்ள வாக்குமூல வீடியோவில், எனது தந்தை யஷ்வந்த் வர்மா நீதித்துறையில் மிக நேர்மையாக செயல்பட்டவர். அவரது பதவி காலத்தில் இதுவரை பல ரிஸ்கான வழக்குகளுக்கு கூட திறமையாக தீர்ப்பளித்து நன்மதிப்பை பெற்றிருக்கிறார். அந்த வகையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவருக்கென்று ஒரு மிகப்பெரிய நல்ல பெயர், மரியாதை இருந்தது. அதையெல்லாம் எங்கள் வீட்டில் 100 கோடி பணம் பதுக்கி வைத்திருப்பதாக ஒரு செய்தியை வெளியிட்டு ஒரே நாளில் மொத்தத்தையும் காலி பண்ணிவிட்டீர்கள். கடந்த மார்ச் மாதம் சம்பவத்தன்று என் தந்தை குடும்பத்தாருடன் வெளியூர் சென்றபோது நான் மட்டுமே வீட்டில் இருந்தேன். அன்று டெல்லியில் கடுமையான மழை கொட்டி தீர்த்ததால் ஓரிரு நபர்கள் மட்டுமே செக்யூரிட்டியில் இருந்தார்கள். அவர்கள் இரவு நேரத்தில் எப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. அடுத்த நாள் திடீரென்று எங்கள் வீட்டில் தீ பற்றி எரிந்தது. தீ பற்றி எரிவதற்கு எந்த ஒரு பொருட்களும் வீட்டில் இல்லாத போது தீ எரிந்தது பெருத்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அதோடு எங்கள் வீட்டின் பின்புறத்தில் உள்ள கெஸ்ட் ஹவுஸில் தீ விபத்து ஏற்பட்ட அந்த இடத்தில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததாக அப்போது தீயணைக்கு வந்த அதிகாரிகள் கூறினார்கள். ஆனால் எனக்கு அது கடும் அதிர்ச்சியை கொடுத்தது. அந்த வீட்டுக்குள் நான் ஒவ்வொரு நாளும் சென்று வருகிறேன். அப்போதெல்லாம் எந்த பணமும் அங்கு இல்லை. ஆனால் தீ விபத்து ஏற்பட்ட அன்று மட்டும் அங்கு பணம் மூட்டை மூட்டையாக இருந்ததாக கூறினார்கள். அது எப்படி வீட்டில் இருக்கும் எங்களுக்கு தெரியாமல் அங்கே பணம் வந்தது என்றுதான் தெரியவில்லை. குறிப்பாக எனது தந்தை ஊரில் இல்லாத நேரம் பார்த்து அங்கு செக்யூரிட்டியில் இருந்தவர்களை வசப்படுத்தி பண மூட்டைகளை வீட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள். அப்படி திட்டமிட்டே இந்த விபத்தை ஏற்படுத்தி உள்ளார்கள். அதோடு உண்மையிலேயே அந்த அறைக்குள் மூட்டை மூட்டையாக பணம் இருக்கிறது என்று தெரிந்தால் நாங்கள் எப்படி தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுப்போம்? அதனால் இது என் தந்தையை பிரச்சனையில் மாட்டிவிட வேண்டும் என்று யாரோ சூழ்ச்சி பண்ணி இந்த வேலையை செய்துள்ளார்கள். அதனால்தான் அவர் இல்லாத நேரம் பார்த்து நான் மட்டும் வீட்டில் இருந்தபோது இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அதோடு அங்கு வந்த அதிகாரிகளிடத்தில் நேற்று வரை அந்த வீட்டில் அப்படி எந்த பண மூட்டைகளும் இல்லை என்று நான் சொன்னபோது அதை அவர்கள் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. அதனால் இது என்னுடைய தந்தையின் எதிரிகள் செய்த வேலைதான். அவரது பெயரை கெடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டே இது நடைபெற்றுள்ளது. அதனால் இந்த விவகாரத்தில் சிபிஐ நியமித்து சரியானபடி விசாரணை நடத்த வேண்டும். குறிப்பாக என் தந்தை இடத்தில் விசாரணை நடத்திய நீதிபதிகளிடமும் இந்த விஷயத்தை நாங்கள் எவ்வளவோ சொல்லியும் அவர்கள் காது கொடுத்து கேட்கவில்லை. அந்த அளவுக்கு நீதித்துறையிலேயே என் தந்தைக்கு எதிராக இருக்கிறார்கள். அதனால் தான் செய்யாத தவறுக்கு அவர் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறியுள்ள குப்தா வர்மா, இது குறித்து எங்கள் வீட்டில் உள்ள வேலையாட்களை கேட்டாலும் கூட சொல்வார்கள். அப்படி 10 பேர் இடத்தில் விசாரணை நடந்தபோது அவர்களும் நேற்று வரை இங்கு எந்த பண மூட்டைகளும் இல்லை என்றுதான் கூறினார்கள். ஆனால் அது எதையும் நீதிபதிகள் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. என் தந்தை மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்று திட்டமிட்டே இதை செய்திருப்பதாக நான் கருதுகிறேன். இப்படி அவருக்கு எதிராக இருக்கும் அவர்கள் தான் இந்த விவகாரத்தை திட்டமிட்டு செய்து அவரை மாட்டிவிட்டுள்ளார்கள். அதனால் இதன் பின்னணியில் நடந்தது என்ன என்பதை தீவிரமாக ஆலோசித்து முடிவெடுங்கள். அதோடு இவ்வளவு பணத்தை தான் குடியிருக்கும் வீட்டிலேயே யாராவது வைப்பார்களா? அப்படி வைத்தால் அது பிரச்சனைகளுக்கு உள்ளாகும் என்று எங்களுக்கு தெரியாதா? அதனால் செய்யாத ஒரு குற்றத்துக்காக என் தந்தையை அவமதிக்காதீர்கள். அவரது நீதி நேர்மையின் மீது சந்தேகம் கொள்ளாதீர்கள். அவர் ஒரு நேர்மையான நீதிபதி என்று யஷ்வந்த் வர்மாவின் மகள் குப்தா வர்மா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு ஒரு வீடியோ மூலம் வாக்குமூலம் அனுப்பியிருப்பதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அதோடு இந்த விவகாரத்தில் என் தந்தையின் PA ஒருவர் பிரச்சனை செய்து கொண்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் வெளியேறியிருந்தார். அதனால் அவர் கூட என் தந்தையை பழிவாங்க இதுபோன்ற வேலையை செய்திருக்கலாம். அதனால் இதில் இன்னும் பல பேரிடத்தில் விசாரணை நடத்த வேண்டியுள்ளது. அவர்களிடத்தில் விசாரணை நடத்தினால் இதன் பின்னணியில் நடந்துள்ள மொத்த மர்மமும் வெளிச்சத்திற்கு வந்துவிடும். அதனால் அவசரப்பட்டு இந்த விவகாரத்தில் முடிவெடுக்காமல் தீவிர விசாரணைக்கு பிறகு முடிவெடுங்கள் என்று டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு யஷ்வந்த் வர்மாவின் மகள் குப்தா வர்மா தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளாராம். மேலும் இந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மா அடுத்து மக்களவை எம்பிகளிடம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி நீதிபதி பதவியை பறிக்க மத்திய அரசிடம் திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் தற்போது திடீர் ட்விஸ்டாக யஷ்வந்த் வர்மாவின் மகள் இந்த விஷயத்தில் களமிறங்கி வாக்குமூலம் கொடுத்து சிபிஐ விசாரணைக்கு கோரியிருப்பது புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றாலும் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எத்தகைய முடிவெடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி.
மாற்றத்தை ஏற்படுத்த போகும் தேசிய கல்விக் கொள்கை. துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் வெளியிட்ட தகவல். தேசிய கல்விக் கொள்கைக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. குறிப்பாக ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பதாக கூறி வருகிறார்கள். ஆனால் மத்திய அரசு நீங்கள் மாநிலங்களில் கற்பிக்கும் கல்வியை விட இது தரமான கல்வி, அதனால் இதை படிக்கும் மாணவ மாணவிகளின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். என்றாலும் தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் ஹிந்தி எதிர்ப்பு என்கிற ஒரு விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு தேசிய கல்விக் கொள்கைக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் அது குறித்து ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார். அவர் கூறும்போது, தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒரே நாளில் அல்லது ஒரே ஆண்டிலேயே வடிவமைக்கப்பட்டதல்ல. சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு செலவு செய்திருக்கிறோம். அதோடு லட்சக்கணக்கான இந்திய மக்களிடம் இது குறித்து கருத்து கேட்கப்பட்டுள்ளது. பல வல்லுநர்களிடத்திலும் கருத்து கேட்கப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டு அதன் பிறகு மத்திய அரசால் ஆலோசனை நடத்தப்பட்ட பிறகுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். என்றாலும் இதற்கு சில மாநிலங்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. ஆனால் மாணவர்களின் கல்வி விவகாரத்தில் யாரும் அரசியல் செய்யக்கூடாது. அவர்களின் எதிர்கால நலன் என்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு இதில் முடிவெடுக்க வேண்டும். இந்த தேசிய கல்வி முழுமையானது நம்முடைய இந்திய நாகரிக உணர்வு மற்றும் நெறிமுறைகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கல்விக் கொள்கையை மாணவர்களுக்கு செயல்படுத்தும் போது இந்தியாவின் கல்வி களமே மாறிவிடும். அந்த அளவுக்கு ஒரு தரம் வாய்ந்த கல்வி அவர்களுக்கு கிடைத்து திறமையான மாணவர்களாக உருவெடுப்பார்கள். அதனால் மாணவர்களின் கல்வி நலன் என்பதை கருத்தில் கொண்டு மட்டுமே அனைத்து மாநில அரசுகளும் செயல்பட வேண்டும். இதற்குள் அரசியலை திணித்து அவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்க கூடாது என்று கூறியிருக்கிறார் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர். முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்து வீடியோ வெளியிடப்பட்டதால் வெடித்த பரபரப்பு. இந்து முன்னணி சார்பில் நேற்று மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாநாட்டின் போது ஒரு வீடியோவை வெளியிட்டார்கள். அதில் ஈவேரா, அண்ணாதுரை போன்றவர்கள் கடந்த காலத்தில் இந்துக்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட அரசியல் செய்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். ஆனால் இந்த விவகாரத்தை பிடித்துக் கொண்ட திமுகவும் பெரியாரையும் அண்ணாவையும் பாஜக இழிவுபடுத்திவிட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுகவும் அதை எதிர்க்கவே இல்லை என்று ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார்கள். இதையடுத்து திமுகவுக்கு அதிமுக ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறது. அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக என்பது எப்போதுமே விஷம பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு கட்சி. அவர்கள் சொல்வதை போன்று எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பேரறிஞர் அண்ணாவின் நெறிப்படிதான் அதிமுக செயல்பட்டு வருகிறது. அதோடு எங்களது நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் முருக பக்தர்கள் என்ற அடிப்படையில் தான் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்களே தவிர அரசியல் கட்சி என்கிற ரீதியில் கலந்து கொள்ளவில்லை. முக்கியமாக அந்த மாநாட்டில் தந்தை பெரியார், அண்ணா ஆகியோரின் வீடியோ வெளியிட்டதை நாங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு அதிமுக சார்பில் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு இந்த வீடியோ வெளியிட்டதாக எங்கள் கவனத்திற்கு வரவும் இல்லை. நாங்கள் யாரும் அதை பார்க்கவும் இல்லை. மாநாடு முடிந்த பிறகுதான் அதை தெரிந்து கொண்டோம். இப்படி நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் திட்டமிட்டு எங்களை விமர்சனம் செய்யும் திமுக கடந்த 1999, 2004 ஆண்டுகள் வரை என்ன செய்து கொண்டிருந்தது? முரசொலி மாறனி அமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பாஜகவின் கொத்தடிமையாக திமுக செயல்படவில்லையா? அதோடு எந்த கட்சியை எதிர்த்து கருணாநிதி காலத்திலிருந்தே திமுக அரசியல் செய்து வந்ததோ அந்த காங்கிரஸ் கட்சியுடனேயே இப்போது கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழர்களுக்கு துரோகம் செய்து வருகிறார் மு.க. ஸ்டாலின். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் எங்களது கொள்கை சித்தாந்தங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று திமுகவுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறது அதிமுக.